Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது மதுரை ஜங்ஷன். மதுரை ஜங்ஷனில் இருந்து ஒரு சூப்பரான லெஜெண்டரி ட்ரெயினுங்க. தமிழ்நாட்டோட புல்லட் ட்ரெயின்னு சொல்லலாம் இவனை. அவங்க கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வைகை அதிவிரைவு வண்டி. வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச்சுங்க. மதுரையில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம். செகண்ட் சிட்டிங்கில் ட்ராவல் சூப்பராக இருக்க போகுதுங்க. மதுரை மக்களோட செல்லக்குடின்னு சொல்லலாம் வைகை எக்ஸ்பிரஸை. மீனாட்சி அம்மனுக்கே ரொம்ப பிடிச்ச ட்ரெயின் கூட சொல்லலாங்க இந்த வைகை எக்ஸ்பிரஸை. அந்தளவு சூப்பரான ட்ரெயினில் தான் நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டோட புல்லட் ட்ரெயின். நாம் தூங்கா நகரத்தில் இருந்து தலைநகரம் வரைக்கும் இந்த வைகை எக்ஸ்பிரஸை ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம கூட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் சுப்பு ட்ராவல் வாக்கில். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஸ் உணர்வுகளும் வரும். வாங்க நம்மளுடைய வைகை அதிவிரைவு வண்டியில் நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, மதுரையில் பாருங்கள், பல அடுக்கு இருசக்கர வாகன நிறுத்தம் ரெடி பண்ணிட்டாங்க. மல்டிபிள் டூ வீலர் பார்க்கிங். ஒரு 4 ஃப்ளோர் இருக்குங்க. மக்களே, டைம் இப்போ 5:45ங்க. நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. வாங்க போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் பாட்டு போயிடுவோம். ட்ரெயின் நம்பர் 12636 வைகை அதிவிரைவு வண்டி 6:45க்கு பிளாட்ஃபார்ம் 4லேருந்து புறப்படுதுங்க. ட்ரெயின் நம்பர் 1266 மதுரை சென்னை எக்மோர் வைகை எக்ஸ்பிரஸ் via திண்டுக்கல் ஜங்ஷன், திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் will leave at 6:45 from platform number 4. மக்களே, மதுரையில் 2 விஷயம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், 2வது வைகை ஆறு. அந்த வைகை ஆறில் பேர ஓடக்கூடிய வைகை அதிவிரைவு வண்டியில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 12636 வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். தூங்கா நகரம் முதல் தலைநகரம் வரை ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோங்க. மதுரை ஜங்ஷனில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம கூட சேர்ந்து நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க இந்த வைகை எக்ஸ்பிரஸில். நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இருக்குங்க. 4ல் தான் நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகும். நம்ம வாங்க அங்கே போகலாம். பிளாட்ஃபார்ம் 1ல் பார்த்தீங்கன்னா பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கு. மக்களே, மதுரையில் மொத்தம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 வரைக்கும் இருக்குங்க. நம்ம எல்லாமே இந்த ஃப்ளைஓவர் 7 தான் போய் ஆகணும். வாங்க மேலே ஏறி போகலாம். மக்களே, நம்ம ஃப்ளைஓவர் பாருங்கள், நல்லா பெரிய அளவில் சூப்பராக போட்டிருக்காங்க மதுரையில். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 and 3 இங்கே இருக்குங்க. நாம் 4க்கு போக போகிறோம். வண்டி எண் 1622 மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் via திண்டுக்கல் ஜங்ஷன், ஒட்டம்ஹத்திரம், பழனி. மக்களே, பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல பாருங்க, மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் இப்போ தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 4க்கு வரப்போகுது. இன்னும் வரல, வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களே, டைம் இப்போ 6 மணி ஆகுது. நம்ம ட்ரெயின் இன்னும் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரல. இன்னும் 45 நிமிஷம் இருக்குது, அப்போ தான் கொண்டு வரோம்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு வேப் 7 ரெடியாக இருக்குங்க. பின்னாடி பாருங்கள், அது கொண்டு வந்தாங்கன்னா அதை கப்ளிங் பண்ணி தயாராக இருக்குது. ட்ரெயின் வந்தோடனே கப்ளிங் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மக்களே, நம்முடைய பிளாட்ஃபார்ம் 4க்கு பாருங்கள், வைகை எக்ஸ்பிரஸ் ரேக்கு எம்டி ரேக் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இன்ஜின் தயாராக இருக்குங்க. ராயபுரம் வேப் 7 தான் இருக்குது. சிட்டி யூனியன் லைவரி போட்ட வேப் 7 வைகை அதிவிரைவு வண்டி. நம்ம ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் இருக்குங்க. பல்லவன் அதிவிரைவு வண்டியாகவும் ரன் ஆகும். மதுரை சென்னை எழும்பூர் அதிவிரைவு வண்டி. ஓகே மக்களே, நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட கோச் பொசிஷன் பார்த்துடலாங்க. நம்ம கோச் பேரில் பார்த்தீங்கன்னா SLR 1ங்க. டெடிக்கேட்டாக பேண்ட்ரி கேர் கொடுத்துருக்காங்க, அது ஒன்று. அது போக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு 4 கோச்சுங்க. அப்புறம் சிசின்னு சொல்லக்கூடிய சேர் கார் பார்த்தீங்கன்னா 3 கோச்சு. அப்புறம் செகண்ட் சிட்டிங் ரிசர்வேஷன் செகண்ட் சிட்டிங் பார்த்தீங்கன்னா 12 கோச்சுங்க. மொத்தம் 21 பெட்டிகளோட ட்ராவல் ஆகுது நம்முடைய வைகை எக்ஸ்பிரஸ். அண்டர்சூட் பெட்டி பார்க்கலாம். அண்டர்சூட் பெட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கூட்டம் இல்லைங்க மதுரையில்.
கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 175 ரூபாங்க. மக்களே பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்டார்ட் ஆகுது. C1 இருந்து C3 வரைக்கும் 3 கோச்சுங்க. வாங்க அந்த கோச்சை பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்கறது சிசி கோச். வாவ், சூப்பராக பாருங்க, கிரீன் லைவரி போட்டு அட்டகாசமாக இருக்குது. கிரீன் கலர் ஷீட்லாம் போட்டு இந்த சிசி கோச்சில் பார்த்தீங்கன்னா 3+2 கன்ஃபிகரேஷன் ஷீட்டுங்க. பஸ் சீட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 685 ரூபாங்க. நீ ஏசியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. C1, C2, C3 இந்த 3 கோச் தாண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருங்க. செகண்ட் சீட்டிங் பார்த்தீங்கன்னா D1 இருந்து D2 வரைக்கும் 12 கோச் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் பேண்ட்ரி கார் டெடிக்கேட்டாக ஓடக்கூடிய பேண்ட்ரி கார் வந்துடும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் வந்துருங்க. மொத்தம் 4 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த வைகை எக்ஸ்பிரஸுக்கு. நாம ட்ராவல் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி D1 கோச்சு சீட் நம்பர் 1 நம்பரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். LHP கோச்சில் ஓடக்கூடிய நம்ம ஷீட் பார்த்தீங்கன்னா பஸ் சீட் டைப்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து குஷன் புஷ்பேக் நல்லாயிருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரீட்டும் பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பேக்கில் இருக்காது, நேராக இருக்க செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைப் கொடுத்தா பரவாயில்லைங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுட் வச்சு சாப்பிடக்கூடிய ட்ரேவும் இருக்கும், அப்புறம் பாட்டில் ஹோல்டர் இருக்கும், ஃபுட் ரெஸ்ட் இருக்கும், சார்ஜிங் பைன் கொடுத்துருக்காங்க, ஃபேன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்பர் 1 இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். லக்கேஜெலாம் பாருங்கள், அதில் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, டைம் இப்போ 6:15 ஆகுது. நம்ம ட்ரெயின் போட போகிற இன்னும் ஒரு 30 நிமிஷம் டைம் இருக்குது. நம்ம கோச் பொசிஷன் பார்த்துட்டோம், டிக்கெட் ஃபேரும் பார்த்துட்டோம். இன்னொரு தடவை சொல்கிறேன், டிக்கெட் ஃபேர் நோட் பண்ணிக்கோங்க. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா டிக்கெட் வந்து மதுரையில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் 175 ரூபாங்க. அதே நீங்கள் செகண்ட் சீட்டிங்கில் ரிசர்வேஷன் பண்ணி ட்ராவல் பண்ணிங்கன்னா 190 ரூபா. ஏசியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா சிசி கோச் 685 ரூபாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி. இப்போ நம்ம ஏசி தான் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் கோச் பொசிஷன் பார்த்தாச்சுங்க. வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் வைகை எக்ஸ்பிரஸில். மக்களை நாம் ட்ராவல் பண்ணக்கூடிய மதுரை அதிவிரைவு வண்டி வைகை அதிவிரைவு வண்டியில் பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் இருக்குங்க. மதுரை டு சென்னை எழும்பூர், சென்னை எழும்பூர்ந்து காரைக்குடி வரைக்கும் பல்லவனாக ட்ராவல் பார்க்கும். இது வந்து பல்லவன் வைகை ரெண்டுக்கும் ரேக் ஷேரிங். மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நமக்கு நீ கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ராயபுரம் வேப் 7 சிட்டி யூனியன் பேங்க்கு லைப்ரரி போட்ட சூப்பரான இதுங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். நம்பர் பார்த்தீங்கன்னா 37213 சிட்டி யூனியன் லோகோ. வைகை எக்ஸ்பிரஸில் ரெஸ்ட் ரூம் பாருங்கள், நீட்டாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. மக்களே, வைகை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரெயின் மட்டும் கிடையாதுங்க, ஒரு எமோஷனல். அதாவது மதுரை மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெயின் தாங்க. இதில் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நிறையா வருவாங்க, அதே மாதிரி பிக்கப் பண்ணுறதுக்கு நிறையா வருவாங்க. ரொம்ப எமோஷனலான ட்ரெயின் தான் இந்த வைகை எக்ஸ்பிரஸ். இப்போ இந்த வைகை எக்ஸ்பிரஸ் போகக்கூடிய ரூட்டை பார்த்துடலாங்க. மதுரையில் 6:45க்கு புறப்பட்டு சோழவந்தான், திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம், அரியலூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், விருதாச்சலத்துக்கு அப்புறம் செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பலம், அப்புறம் சென்னை எக்மோர் ரீச் பண்ணுங்க. இதை ட்ராவல் பண்ணக்கூடிய மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 497 கிலோமீட்டருங்க. அது எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் 30 நிமிஷம் 11 ஹால்ட்டுங்க. சூப்பராக ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 110ங்க. ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்டர் போகும் இந்த வைகை எக்ஸ்பிரஸ். ஓகே மக்களே, நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா எப்போ இன்னாகரல் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 15, 1977ங்க. இன்றைக்கி தேதி வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட் 2025. கிட்டத்தட்ட 48 வருஷங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறதா இந்த வைகை எக்ஸ்பிரஸ். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த ட்ரெயின் முதல் ரன்லேயே பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் ஏர்லியே போய் சாதனை படைச்சிருக்குங்க. அந்த சாதனையை இந்த வைகை எக்ஸ்பிரஸ் இது வரைக்கும் வேறு எந்த ட்ரெயினுமே அதை வந்து பிரேக் பண்ணல. அதே மாதிரி இந்த வைகை எக்ஸ்பிரஸுமே பிரேக் பண்ணலைங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஓடின 45 நிமிஷம் ஏர்லியாக ஓடினது தான் ஃபஸ்ட்டு நடந்த அந்த பிரேக்கிங்.
மக்களே, இந்த மதுரை டு சென்னை ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்துருச்சுங்க. வந்தே பாரத், தேஜஸ் எல்லாமே வந்துருச்சு. அதாவது மதுரையிலிருந்து எக்மோர் போகக்கூடிய வந்தே பாரத், அப்புறம் எக்மோரில் இருந்து திருநெல்வேலி போகக்கூடிய நெல்லை வந்தே பாரத் எல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த ட்ரெயினோட ப்ரியாரிட்டி வந்து இந்த சதர்ன் ரயில்வே குறைச்சிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மக்களோட மத்தியில் இந்த வைகை எக்ஸ்பிரஸுடைய கிரேஸ் எப்போவுமே குறையாதுங்க. அதனால தான் இது வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். டைம் இப்போ 6:30ங்க. இன்னொரு 15 நிமிஷம் இருக்குது நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு. மக்களே, டைம் இப்போ 6:44. இன்னும் நம்ம ட்ரெயின் கிளம்ப ஒரே நிமிஷம் தான் இருக்குங்க. நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ட்ரெயின்லேயே வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா வைகை எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டாக பேண்ட்ரி கார் இருக்கும். அந்த பேண்ட்ரி காரில் ஃபுட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபுட்டு வந்து இன்றைக்கி வைகை எக்ஸ்பிரஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். மக்களே, ஷார்ப்பாக 6:45க்கு நம்முடைய வைகை எக்ஸ்பிரஸ் வைகை புயல் மதுரையிலேருந்து கிளம்பிடுச்சு. வாங்க, நம்மளோட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் சுப்பு ட்ராவல் பேக்கில். நம்ம மதுரையில் இருந்து வைகை எக்ஸ்பிரஸில் ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நாளில் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வைகை எக்ஸ்பிரஸ். மிஸ் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி தான் நடக்குதுங்க. 13 ஆகஸ்ட் 2025. இந்த 2 நாள் தான் இருக்குது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. 2 நாள் போச்சுன்னா இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 48 வருஷத்துக்கு வெயிட் பண்ணாதுங்க வைகை எக்ஸ்பிரஸ். மக்களே, வைகை யாரை பார்த்துட்ருக்கோம். வைகை எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி வைகை யாரை பார்க்குறதே ஒரு தனி சுகம் தான். ஆனால் தண்ணி தான் இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற சோழவந்தான் தான் இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹால்ட்டு. அங்கே தான் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கோம். நம்ம கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹால்ட்டான சோழவந்தான் ரீச் பண்ணிட்டோம். 1 நிமிஷம் டிலேவோட. டைம் இப்போ 7:05 ஆகுதுங்க. நாம் சோழவந்தாலேருந்து டிபார்ட் ஆகிட்டோங்க. அடுத்து நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 41 கிலோமீட்டருங்க. ஸ்பீடு இது வரைக்கும் நார்மலாக தான் போயிட்டுருக்கு. இனிமேல் தான் ஸ்பீடு எடுக்கும் ட்ரெயினு. நம்ம வைகை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டேஷனில் ஸ்கிப் பண்ணி தான் போவோங்க. கூடல் நகர், சமயநல்லூர், இப்போ பார்த்திங்கன்னா வாடிப்பட்டி எல்லாம் ஸ்கிப் அடித்து தான் போயிட்டுருக்காங்க. ட்ரெயின் தெரியல ஓட்டிகிட்டே போகிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஒருவேளை திண்டுக்கல் தாண்டதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்பீடு கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
மக்களே டைம் இப்போ 7:43ங்க. ஆன் டைம் திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டோம். பூட்டுக்கு ஃபேமஸான ஒரு திண்டுக்கல் ஜங்ஷன் அங்கே ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மக்கள் போர்டிங் பண்ணுறாங்க. மதுரையிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு ஒரு 90% ஃபில் ஆயிடுச்சு. ஒரு 10% இருந்தது. அது 10% பார்த்தீங்கன்னா இங்கே திண்டுக்கல் ஜங்ஷனில் ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து நாம மணப்பாறை தான் போக போகிறோம். வாங்க ட்ராவலை கண்டிப்பாக பண்ணி போகலாம். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வைகை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லையுமே 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஹால்ட்டுங்க. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் மட்டும்தான் 5 நிமிஷம் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம திருச்சியில் கீழே இறங்கி பார்ப்போம். வேப் 7 பார்த்தீங்கன்னா ஹார்ன் சூப்பராக அடிக்கும். இது என்னமோ தொண்டை கட்டின மாதிரி கரகரான அடிச்சிட்ருக்கு ஹார்ன். மக்களே வைகை எக்ஸ்பிரஸ் பிரெட் ஆம்லெட் சேல் பண்ணுறாங்க. நம்ம வாங்க போகிறோம். வைகை எக்ஸ்பிரஸில் அரண்கோ கேட்ரிங்கில் பிரெட் ஆம்லெட் 50 ரூபாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி தோசை தான் வந்துட்டு இருந்ததுங்க. டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது. இப்போ தான் பிரெட் ஆம்லெட் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கியிருக்கோம் 50 ரூபா. சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ராவலை கண்டிப்பாக போகிறோம். மக்களே ஒரு ஆம்லேட் 2 பிரெட் ஸ்லைஸு அப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் கொடுத்துருக்காங்க. மக்களே மணப்பாறை முறுக்கு பார்த்தீங்கன்னா மணப்பாறை ரீச் பண்ணிட்டாங்க. டைம் இப்போ 8:25 ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தான் போக போகிறோம். இங்கிருந்து ஒரு 60 கிலோமீட்டருங்க. அடுத்து திருச்சியில் ஒரு 5 நிமிஷம் ஹால்ட் இருக்கு. அங்கே மீட் பண்ணலாம். மக்களே விழுப்புரம் காரைக்குடி பேசஞ்சர் ட்ரெயினுங்க. பேரில் பாருங்கள் திருச்சி ஜங்ஷனுக்குள்ளே பேரில் உள்ள என்ட்ரி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மக்களே இந்த ட்ரெயின் போகிறோம் பாருங்கள். பசங்க போகிறோம் தொங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க. டைம் இப்போ 8:55ங்க. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஆன் டைம் வந்துட்டாங்க. அடுத்து இங்கிருந்து நம்ம ஸ்ரீரங்கம் தான் போக போகிறோம். இங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. டைம் வந்து 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் போர்டிங் டீபோர்டிங் 2மே நடக்குதுங்க திருச்சிராப்பள்ளியில். நம்ம திருச்சியில் காஃபி ஒன்று வாங்கியிருக்கோம். மக்களே நம்ம பிரெட் ஆம்லெட் இருந்தாங்களா, பிரெட் ஆம்லெட் சூப்பராக இருந்துச்சுங்க. சூடாக நல்லா இருந்தது. ஆனால் அளவு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. 50 ரூபா. இல்லைனா நீங்கள் திருச்சி வந்து திருச்சியில் கூட ஃபுட்டு வாங்கிக்கலாம். இங்கேயுமே எல்லா ஃபுட்டு கிடைக்கும். ஃபுட்டு ஸ்நாக்ஸ் டீ காஃபி எல்லாமே திருச்சியிலையும் கிடைக்கும். வாங்க அடுத்து நம்ம ஸ்ரீரங்கம் போகலாம். மக்களே நம்ம பொன்மலையை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். கேடி பில்லா கில்லடி ரங்க படம் எடுத்தது இந்த பொன்மலை ஸ்டேஷனில் தான்.
ஸ்ரீரங்கம். மக்களே, ஸ்ரீரங்கம் ஆன் டைம் 9:18 வந்துட்டு 9:20 டிபார்ட் ஆகிட்டோம். டைம் இப்போ 10:01ங்க. ஆன் டைம் அரியலூர் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து விருதாச்சலம் தான் போக போகிறோம். 53 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. ட்ராவல் வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில். மக்களே, அரியலூர் ஆன் டைம் ரீச் ஆகிட்டு ஆன் டைம் டிபார்ட் ஆகிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விருதாச்சலம் போக போகிறோம். விருதாச்சலம் 2 நிமிஷம் ஹால்ட்டுங்க. இது ஒரே நிமிஷம் தான் ஹால்ட்டு. கரெக்டாக ஆன் டைம் எடுத்துட்டாங்க. ஸ்பீடு நல்லா ஸ்பீடு போயிட்டுருக்குங்க. திருச்சி வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் வந்துட்டு இருந்ததுங்க. திருச்சிக்கு வரும் பார்த்தீங்கன்னா நல்ல வேகம் ட்ரெயின். வைகை அதிவிரைவு வண்டி. ஸ்நாக்ஸு சமோசா வாங்கியிருக்கேங்க. 2.20 ரூபா. ரயில்வே இதில் தான். மக்களே, டைம் இப்போ 10:45. நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 53 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய விழுப்புரம் தான் போக போகிறோம். விழுப்புரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 103 கிலோமீட்டருங்க நான் ஸ்டாப், அதாவது செங்கல்பட்டு வரைக்கும். இடையில வந்து பார்த்தீங்கன்னா வாழப்பாடி, திண்டிவனம், மேல்மருவத்தூர்லாம் ஹால்ட்டு கிடையாது. எல்லாம் ஸ்கிப் அடிச்சுட்டு போக போகிறோம். அடுத்து செங்கல்பட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 103 கிலோமீட்டர் போக போகிறோம். விழுப்புரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும். வாங்க அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணி போகலாம். இங்கே ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் ஹால்ட்டு கொடுப்பாங்க. வாங்க ரயில் ஏறிக்கலாம். மக்களே, விருதாச்சலம் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 279 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு சென்னை எக்மோர் ரீச் பண்ணுறதுக்கு 213 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பலம், ஒரு 4 ஹால்ட் இருக்குது. 4 ஹால்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எக்மோர் ரீச் பண்ணிடுவோம். 2:15 டைமு. நம்ம தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்லியாகவே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்லா ட்ரெயினில் நல்லா ஸ்பீடில் போயிட்டுருக்கு. நிறைய ட்ராவல் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில். மக்களே, சிசி கோச்சில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று தாம்பரம் இல்லைன்னா சென்னை எக்மோர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க.
வீடியோ அண்ணா பார்த்தீங்கன்னா இந்த வைகை எக்ஸ்பிரஸில் ஸ்நாக்ஸ் வெண்டராக இருக்காருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அண்ணன் அப்படியே ஹாய் அண்ணா, ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் மக்களே, டைம் இப்போ 11:25ங்க. ஒரு 5 நிமிஷம் டிலேவாக விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது போக போகிறது செங்கல்பட்டு. இங்கேருந்து ஒரு 103 கிலோமீட்டர் அப்படி நான் ஸ்டாப்பாக ட்ராவல் பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திண்டிவனம், மேல்மருவத்தூர், இன்னொரு ஹால்ட்டு, முக்கியமான ஹால்ட்டு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் தான். நம்ம அடுத்தது அங்கே தான் போக போகிறோம். 103 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே ஒரு 5 நிமிஷம் ஹால்ட் இருக்குங்க. மக்களே, நம்ம வந்து இது வரைக்கும் 334 கிலோமீட்டருங்க. மதுரையில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் 334 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு வந்து ஒரு 159 கிலோமீட்டர் ட்ராவல் இருக்குங்க. அது வந்து 103 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக போக போகிறோம். அப்புறம் அந்த செங்கல்பட்டில் இருந்து தாம்பரம், மாம்பலம், அப்புறம் சென்னை எக்மோர் ரீச் பண்ண போகிறோம். ட்ராவல் சூப்பராக போயிட்டுருக்கு வைகை எக்ஸ்பிரஸில். இப்போ தான் நம்ம உள்ள கேண்டீனில் சேல் பண்ணக்கூடிய வெண்டரனை வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாரு. நாளைக்கு காலை வீடியோ வரும்னு சொல்லியிருக்கோம். வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். மக்களே, இந்த விழுப்புரம் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சிவன் கோயில் இருக்குங்க. அபி ராமேஸ்வரர் சிவன் கோயிலுங்க. பார்வதியோடு இருக்கக்கூடிய அந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய காலடி பதிஞ்ச இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டில் தேவாரம் பாடப்பெற்ற ஒரு புனித தலம் தான் இந்த அபி ராமேஸ்வரம் டெம்பிள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் ஜங்ஷனில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில் தெரியாதவங்க இந்த விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருநங்கைகள் கொண்டாடக்கூடிய விழுப்புரம் கூத்தாண்டவர் கோயிலும் இங்கேருந்து பக்கம் தாங்க. மக்களே, இந்த சிசி கோச்சில் பாருங்கள், க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிளாஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓபிஹெச்எஸ் டீமு. மக்களே, அடுத்து நம்ம போகக்கூடிய செங்கல்பட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 103 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் ஸ்டாப்பாக போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் டைம் இருக்குது. அதனால் போய்ட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா நைட்டு திரும்ப விளாக் இருக்குது, விளாக் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து நான் வந்து உங்களை செங்கல்பட்டு ஜங்ஷனில் மீட் பண்ணுறோம். மக்களே, இந்த வைகை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து இந்த விழுப்புரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த சீட்டுமே வேகன்சி இல்லைங்க, ஃபுல்லாக இருக்குது. சொல்ல வேண்டியதே இல்லை. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜாம்பேக்டாக ஓடுது. ஏசிலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டம் தான் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாம்பரம், மாம்பலம் அந்த ஸ்டேஷனில் தான் இறங்குவாங்க. இல்லைனா சென்னை எக்மோர் வரைக்குமே ட்ராவல் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணி போகலாம். மக்களே, நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் படிச்சுட்டு போயிட்டுருக்கு. மக்களே, டைம் இப்போ 12:50ங்க. நம்ம செங்கல்பட்டு ரீச் பண்ணிட்டோம். இங்கிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தாங்க. 2 ஹால்ட்டு தான். தாம்பரம், மாம்பலம், அப்புறம் சென்னை எக்மோர் ரீச் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலேவாக ட்ரெயின் வந்திருக்கு செங்கல்பட்டுக்கு. இந்த ஸ்லாக் டைம் நிறைய இருக்குது. நம்ம போக போக அதை கவர் பண்ணிடலாம். ஓகே மக்களே, நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க. நம்ம கிளம்பலாம். அடுத்து தாம்பரம், மாம்பலம்.
மக்களே டைம் இப்போ 1:34ங்க. ஒரு 24 நிமிஷம் டிலேவாக நம்ம தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லையிலேருந்து வரக்கூடிய வந்தே பாரத் வந்து பார்த்தீங்கன்னா கிராசிங் வந்து நான் செங்கல்பட்டு நடக்குன்னு நினச்சேன். செங்கல்பட்டு நடக்கலைங்க. கரெக்டாக நம்ம கூடுவாஞ்சேரியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கிப் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போனாங்க. அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம தாம்பரத்துலேயே வெயிட் பண்ணோம். அதனால தான் நம்ம டிலே ஆகிருக்கோம். அடுத்து இங்கேருந்து நம்ம மாம்பழம் தான் போக போகிறோம். வாங்க ட்ராவல் கண்டினியூ பண்ணி போகலாம். தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்க. மேக்ஸிமம் க்ரௌட் எல்லாமே இங்கே இறங்கிட்டாங்க. அது மாம்பழத்துலேயும் கொஞ்சம் இறங்கிடுவாங்க. நம்ம எக்மூர் போகிறப்ப கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருக்கும். நல்ல டிமாண்டாக ஓடக்கூடியதாங்க இந்த வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். மக்களே இப்போ நம்ம கிராசிங் பார்த்து பாருங்க. அதுதான் வைகை எக்ஸ்பிரஸுங்க. சென்னை எக்மோர்லேருந்து மதுரை போகக்கூடியது. நமக்கு ஆப்போசிட் ட்ரெயின் அதுதான். அது வந்து பார்த்திங்கன்னா பல்லவனா சென்னை எக்மோருக்கு வந்துட்டு இப்போ வந்து வைகியாக போகுது. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ வைகியாக உள்ளே போயிட்டு பல்லவனா சென்னை எக்மோரில் இருந்து காரைக்குடி வரைக்கும் ட்ராவல் ஆகும். மக்களே நம்ம மாம்பழம் ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் எக்மோர். அப்படி இப்படி டிலேவாக வந்தாலும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கரெக்டாக ஆன் டைம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். வாங்க ட்ராவல் பண்ணி கண்டினியூ பண்ணி எக்மோர் வரைக்குமே போகலாம். நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பல்லவனா கிளம்பும்போது இங்கேருந்து அது கூட்டத்தை பாருங்கள். சரியான கூட்டமாக இருக்குது. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட்டிங்லாம் ஒன்றும் பெரிய அளவு கூட்டம் இல்லை. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டு சரியான கூட்டமாக இருக்குது. மக்களே பாருங்கள், வந்தே பாரத் திருநெல்வேலி வந்தே பாரத்துங்க. நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துச்சில்லிங்களா அந்த ட்ரெயின் பாருங்கள் அங்கே இருக்குது. மக்களே கூட்டத்தை பாருங்கள். மக்களே சென்னை எக்மோர் வரைக்குமே நிறைய கூட்டம் நம்ம வைகை எக்ஸ்பிரஸில் வராங்க. பிரம்மாண்டமான ஸ்டேஷன். நம்ம வந்து வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பாருங்கள். ட்ரெயின் நம்பர் 12605 சென்னை எழும்பூரில் இருந்து காரைக்குடி வரைக்கும் ட்ராவல் ஆக போகுதுங்க. மக்களே டைம் இப்போ 2:10. ஒரு 5 நிமிஷம் ஏர்லியாக நம்மளுடைய வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து நம்மளை சென்னை எக்மோரில் ரீச் பண்ணிருச்சுங்க. ட்ராவல் சூப்பராகவே இருந்தது. சென்னை எக்மோரில் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1-2க்குலாம் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் நம்ம ட்ரெயின் அங்கே கொண்டு போயிட்டாங்க. மக்களே ட்ரெயின் நம்பர் 12636 மதுரையில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ட்ராவல் பண்ண வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்தியா தமிழ்நாட்டோட புல்லட் ட்ரெயின். செம்மையாக இருந்துச்சுங்க ட்ராவல். நம்ம முதல் முறையாக வைகை எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணோம். இந்த ரூட்லேயும் முதல் முறையாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். வீடியோ சூப்பராகவே இருந்துச்சு. நமக்கு ட்ராவல் பண்ண நல்லா அட்டகாசமாக இருந்தது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் விளாக்.